அன்பே, அன்பின் நிறைவே, ஆனந்த சுரூபமே, இனிய அருளாசிரியர் புவனேஸ்வர். உங்கள் கேள்வி: இந்த சிவா, பிரம்மா, விஷ்ணு, இந்த முக்கடவுளர்கள் என்பது உண்மையா? இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இதை நாம் எப்படி அறிந்து கொள்வது எனத்தானே ஆரம்பிக்கிறீர்கள். இருக்கட்டும். உங்களிடம் நான் கேட்கும் கேள்வி என்ன தெரியுமா? கடவுளை படைத்தது யார்? மனிதனா? இல்லை, மனிதனை படைத்தது யார்? கடவுளா? உங்களை எடுத்துக்கொள்வோம். உங்களை படைத்தது யார்? நீங்கள் என்றால் உடல். இந்த உடலை படைத்தது யார்? தாய் தந்தையர், அவர்களின் சுக்கில சுரோனிதம். அப்படியானால் இந்த உடலுக்குள் இருக்கும் உயிர், இதை படைத்தது யார்? இது படைக்கப்பட்டதா என்ன? படைத்தது தோன்றியன அழியும், அழிந்தன தோன்றும். படைக்கப்பட்ட உடல் அழிந்து போகிறது. ஆனால் அழியும் உடலில் அழியாத உயிர் இருக்கிறதல்லவா? இந்த உயிர் உடலில் இருக்கும் வரை ஓடி ஆடி திரிகிறது. ஆசாபாச என்ன ஏக்கங்களோடு அனைத்தையும் அனுபவிக்க துடிக்கிறது. அந்த உயிர் ஒரு நொடியில் வெளியேறியவுடன் உடல் பிணமாகி வீழ்கிறதே. அதை மண்ணில் கொண்டு போய் புதைத்து விடுகிறார்களே. அப்படியானால் இந்த உயிர் என்பது எது? அது எத்தகையது? எங்கிருந்து வந்தது? இங்கிருந்தது. இப்போது அது எங்கே சென்றது? இதை பற்றி ஏன் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை? நீங்கள் கடவுளை தெரிந்து கொள்வது பிறகு வைத்துக் கொள்வோம். உங்களை நீங்கள் அறிய வேண்டாமா? நீங்கள் யார்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? முதலில் உங்கள் மனோமயக்கத்தை நீக்கிவிடுங்கள். நீங்கள் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல. ஆன்மா சொரூபம் என்றால் அது எப்படி இருக்கிறீர்கள்? இந்த உடலில் எங்கே இருக்கிறீர்கள்? உங்களை அறிந்து கொள்வது எப்படி? இதற்காகத்தானே யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் இந்த ஞான மார்க்கத்தை உருவாக்கி சென்றார்கள். ஆனால் நீங்கள் யார் என்பதை அறிய நீங்கள் முயற்சி செய்யவில்லை. இறைவனை பற்றி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த இறைவனால் உங்களுக்கு ஆக வேண்டியது என்ன? இந்த இறை தத்துவம் என்பது எத்தகையது? நான் ஏற்கனவே கூறியிருக்கேன். மாயா தத்துவத்தில் இதுவெல்லாம் பொருந்துகிறது. அதிலிருந்து உருவானது தானே. அப்படியானால் இந்த இறைவனால் உங்கள் நோய், முதுமை, மூப்பு, மரணம் இவற்றை தள்ளி வைக்க முடியுமா? ஜனனம் முதல் மரணம் வரை நிகழ்வது நிகழ்ந்து கொண்டே தானே இருக்கிறது. இறைவன் இவற்றை உருவாக்கினாரா? உங்கள் கர்மாவை உருவாக்கியது யார்? அது நீங்கள்தான். இந்த கர்மா என்கின்ற செயலை செய்வது யார்? அது நீங்கள் தானே. நீங்கள்தான் படைத்த கடவுள், நீங்கள்தான் படைத்த கர்மா, நீங்கள்தான் அதனுடைய பலன், நீங்கள்தான் அதனை அனுபவிக்கும் அனுபவம். அப்படியானால் நீங்கள் யார்? இறைவனை தேடுவதை நிறுத்திவிட்டு உங்களை தேடுங்கள். ஏனென்றால் அதுதான் முழுமைக்குள் இட்டுச் செல்லும். மாயை, இந்த மாயைக்கு அப்பால் தான் பேருண்மை மறைந்திருக்கிறது. மாயத்தை நீக்கி, வருவினையை பாழாக்கி, காயத்தை வேறாக்கி உன்னை நீ கண்டுவிடு. எனது அன்பு நிறை அருளாசிர். நன்றியே செய்க, நலமே பெறுக.